நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணித்தே, அகல் போல் எரியும் அன்பே அது பகல் போல் மனம் பரவும், அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தான் நான் மலையாய் உயர்வடைவேன், நான் மலையாய் உயர்வடைவேன். ஆண்டவர் இரக்கமும் பேரன்பும் உடையவர், பொறுமையும் பேரிரக்கமும் கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் இனிமையானவர், தம் படைப்புகள் அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். திருப்பாடல் 144 இறைவார்த்தை 8 மற்றும் 9. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைப்பது ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன நேர்ந்தாலும் நாம் ஆண்டவரிடத்தில் நாம் சரணடைகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் மேன்மைப்படுத்துவார், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார். அதற்கும் மேலாக நாம் அவருடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பதற்கு நமக்கு வல்லமையை கொடுப்பார். இதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஆக நம்முடைய குற்றங்களை எல்லாம் குறைகளை எல்லாம் நாம் மனதில் நிறுத்தி ஆண்டவரிடத்திலே மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு ஆண்டவர் அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மாட்சிமிக்க உதவியால் இதுவரை நீர் காத்து வரும் எங்களை விண்ணக கொடைகளின் உரிமையாளராக இருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலக வாழ்வில் நீர் எங்களை ஆண்டு நடத்தி ஒளியான உம்மிடமே அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இறைமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்துவிடுவார். இறை வாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. உயிருள்ள இறை வார்த்தைகள் 14 முதல் 15 மற்றும் 18 முதல் 20 வரை. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தை ஆகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும்.
அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்பரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீய செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்தீரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பம் உடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீய செயலை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்திடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதியாருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்பும் வாக்கு பிழறாமையும் ஆபிரகாமுக்கும் பேரன்பையும் காட்டருள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 103 1 4 மற்றும் 9 12 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவராயிருக்கின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவராயிருக்கின்றார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏந்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவராயிருக்கின்றார். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவராயிருக்கின்றார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவராயிருக்கின்றார். அவர் நமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணின் நின்று விண்டின் அளவு போன்று உயர்ந்தது. மேற்கில் நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்தனை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவராயிருக்கின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவராயிருக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக
நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வே. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்த வாசகம் அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32 வரை. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஊமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் எதிராக உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று எழுந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கின்றார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொளுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கின்றாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்பொழுது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களை நாம் வாசித்ததை கேட்டோம். அப்பாவிடத்தில் வந்து தான் செய்த குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்கின்றார். நான் உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் என்று. அப்பொழுது தன்னுடைய தவறை உணர்ந்ததினால், தன்னுடைய குற்றத்தை உணர்ந்ததினால் தந்தை முதல் தரமான
ஆடையை இவனுக்கு அணிவியுங்கள் என்றார். முதல் தரமான ஆடை. இந்த முதல் தரமான ஆடை என்பது பழைய ஏற்பாட்டில் எல்லாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் மேன்மைப்படுத்துகின்றார் என்பது பொருள். யாக்கோப்பு அவருடைய மகன் யோசேப்புக்கு நல்ல அழகான ஒரு அங்கியை எடுத்து கொடுத்தார். அந்த அங்கியை கொடுத்த பிறகு வயல்களிலே உன்னுடைய சகோதரர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், நீ அங்கு சென்று பார் என்று அவர்கள் கூறினார்கள். உடையை கொடுத்து அவரை மேன்மைப்படுத்தினார்கள். ஆனால் அவருடைய சகோதரர்கள் அவரை அடிமையாக மாற்றினார். அதன் பிறகு அடிமையாக மாற்றினாலும் கூட அதற்கு மேலாக ஒரு மிகப்பெரிய ஒரு எகிப்து தேசத்திற்கு ஒரு அரசராக உயர்த்தினார். அதுதான் அந்த உடையை கொடுத்து ஆண்டவர் மேன்மைப்படுத்துகின்றார். அதைதான் தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டார். நான் செய்தது தவறுதான், நான் செய்தது பாவம்தான் என்று ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அப்பா என்று அவரை அழைக்கின்ற பொழுது மன்னிக்கின்றார், உடையை தருகின்றார். அந்த உடைதான், அந்த அங்கிதான் மேன்மைப்படுத்துவது என்பது பொருளாக இருக்கின்றன. ஆகவே தொடர்ந்து இவனுடைய கையுக்கு மோதிரம் போடுங்கள் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மோதிரம் என்றாலே ஒரு அதிகாரமாக, இப்பொழுதெல்லாம் நாம் எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் பார்க்கின்ற பொழுது சீல் குத்துவார்கள். அதே போலதான் அன்றெல்லாம் அரசர்கள் மத்தியிலே காணப்பட்ட அந்த மோதிரத்தை வைத்து கொண்டுதான் அதிகாரத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆகவே நாம் அந்த குற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அதற்கும் மேலாக இந்த நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு நமக்கு அந்த ஒரு அதிகாரத்தையும் கொடுப்பார் என்பதும் நாம் புரிந்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து காலுக்கு மிதியடியும் அணியுங்கள் என்று கூறப்படுகின்றன. இந்த காலுக்கு மிதியடி என்று சொன்னாலே நற்செய்தியை நாம் எங்கு வேணாலும் யாருக்கும் பறைசாற்றலாம் என்று. ஆகவே கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் என்கின்றார் என்று கூறப்படுகின்றன. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய குற்றங்களை எல்லாம், குறைகளை எல்லாம், நான் செய்தது தவறுதான், நான் செய்து தவறுது, யாராக இருந்தாலும் ஒவ்வொரு தவறுகள் செய்கின்ற பொழுது அவரவர்கள் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். செய்த தவறை நியாயப்படுத்தாமல் ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். அதன் பிறகு நமக்கு இறைவன் ஒரு அதிகாரத்தை கொடுப்பார். எதற்காக என்றால் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பது ஆகும். ஆகவே இதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இவ்வாறாக இருக்கின்ற பொழுது யோவான் எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் 1 இறைவார்த்தை 12 பார்க்கின்ற பொழுது இந்த அதிகாரம் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகின்றோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே மாறுகின்றோம். ஆகவே இந்த மோதிரம் என்று நான் சொல்வதை பார்க்கின்ற பொழுதெல்லாம் எஸ்தர் அவருடைய வாழ்க்கையிலும் அவ்வாறு தான். ஆமோன் யூத மக்களை எல்லாம் கொலை செய்வதற்கு அவன் திட்டமிட்டான். காரணம், ஆமோன் அரசனை ஏமாற்றி அந்த மோதிரத்தை வாங்கி கொண்டான். அதன் பிறகு எஸ்தர் அவர் அரசரிடத்திலே சென்று அதற்கு மேலாக ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எஸ்தர் ஜெபத்தினுடைய வல்லமினால் அந்த அதிகாரத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு அந்த யூத மக்களை காப்பாற்றினார். ஆகவே ஒவ்வொரு பொருட்களும் நமக்கு வெவ்வேறு விதமாக நமக்கு பொருட்களை அர்த்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஆகவே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். நாமும் நற்செய்தியை அறிவிப்போம். ஆமென். வாழ்வு மலரவே தன்னை தருகின்றார், உறவு செழித்து வளரவே என்னில் வருகின்றார். உமது சிறகின் நிழலிலே உதவி தேடி வந்தேன், கருணை பொங்கும் இறைவனே உன் அருளை நாடி வந்தேன். என் உள்ளம் எழுந்து வா, என் உள்ளம் எழுந்து வா, இதய வாசல் திறந்துள்ளே ஏழை என்னை தர வந்தேன்.
என் வாழ்வின் ஆதாரமே, என்னுள்ளம் எழுந்து வா. சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பழி பொருட்கள் வழியாக மீட்பின் பயன் எங்களுக்கு கிடைக்க உம்மை வேண்டுகின்றோம். அளவுக்கு மீறிய மனித நாட்டங்களிலிருந்து அதை எங்களை விடுவித்து மீட்பளிக்கும் கொடைகளுக்கு எங்களை அழைத்து செல்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவருக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானக தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்றுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவல் எண்ணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலீஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வொழியிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு எரிபடிப்படியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி எல்லோரும் நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. அனைவரும் கண்களை மூடி நமது குடும்ப சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியும் சமாதானத்தையும் தந்தள்ளுமாறு அமைதியாக மன்றாடுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, எத்தனையோ குடும்பங்களிலே மது போதைகளுக்கு குடிப்பழக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து குழந்தைகளுக்குரிய கடமைகளை சரிவர செய்யாமல், குடும்பத்திற்கு தேவையானவைகளை செய்யாமல், வாழ்வாதாரத்திலும் பொருளாதார நெருக்கடியிலும் வாழ்ந்து கொண்டு சண்டை சச்சரவோடு இருக்கின்ற எத்தனையோ குடும்பங்களிலே நீர்தாமே அமைதியும் சமாதானத்தையும் தர வேண்டும் என்று இந்த வேளையிலே மன்றாடுகின்றோம். குழந்தைகள் ஒரு புறம், பெற்றோர்கள் ஒரு புறம் என்று பிரிந்திருக்கின்ற குடும்பங்களிலே ஆண்டவரே மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் தந்தருளுமாறு இது அந்த வேளையிலே மன்றாடுகின்றோம். அன்பு இயேசுவே, இந்த உலகிற்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தரவே வந்தேன் என்று சொன்னவரே, ஒவ்வொருவருக்கும் மீட்பினை பெற்று தரவே வந்தேன் என்று சொன்னவர், குற்றங்களை எல்லாம் குறைகளை எல்லாம் பாராமல் எங்களுடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையோடு இது வந்த வேளையிலே எங்களுடைய அமைதிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த ஆலயத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்து செல்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர்தாமே அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இந்த உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனுடைய செம்மறி, இந்த செம்மறியுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் எல்லோருமே எப்பொழுதுமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். இயேசு தந்தை இந்த அன்பான விருந்து என் வாழ்வில் அருமருந்து. என் இயேசு தந்தை இந்த அன்பான விருந்து என் வாழ்வில் அருமருந்து.
இதையில் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இதையில் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வில் அருமருந்து. உயிரினை அழித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் நிறைவுடலாம், பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபரன் இயேசுவின் உயிருடலாம். உயிரினை அழித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் நிறைவுடலாம், பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபரன் இயேசுவின் உயிருடலாம். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்றே அன்புடன் அழைக்கிறார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. இதையில் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இதையில் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள்நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என் அன்போடு என்னை ஏவிடும். மகனே, நீ மகிழ்ந்து இன்புற வேண்டும், ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். லூகாஸ் எழுதின செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தை 32. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது புனித உணவு எங்கள் இதயத்தின் ஆழத்தை ஊடுருவி நிரப்புவதாக. நாங்கள் இந்த அருள் அடையாளத்தில் ஆற்றலுடன் பங்கேற்க எங்களுக்கு எப்பொழுதும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், தூயாவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளங்கவர்ந்தவளே, உன் பார்வை சொல்லும் கருணை, உன் பாத மலரின் அருமை, உன் பார்வை சொல்லும் கருணை, உன் பாத மலரின் அருமை. அழகே அழகே எங்கள் அம்மாவே அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே, ஒய்யாரமாக மனம் ஊர்வலமாய் போகிறதே. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளதையெல்லாம் தந்தோம். உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, உன் பார்வை சொல்லும் கருணை, உன் பாத மலரின் அருமை, உன் பார்வை சொல்லும் கருணை, உன் பாத மலரின் அருமை. அழகே அழகே எங்கள் அம்மானி அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.